இந்த பக்கம் திமுக கூட்டணியில இன்னும் தொகுதிகள் அடையாளம் காணப்படாமல் இருப்பது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அது நிதானத்தின் வெளிப்பாடா இல்ல குழப்பத்தின் குறியீடா எப்படி பார்க்கணும்? குழப்பத்தின் குறியீடாக பார்க்க வேண்டியது இல்லை. அது ஒரு நாள் 2 நாட்களுக்குள்ளே எல்லாரும் அவங்க அந்தந்த கட்சிகளை சந்தித்து பேசும்போது அது செட்டில் ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இதற்கு மேலே அங்கே பெரிய முரண்பாடுகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. புதுச்சேரியை போல இங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிற மாதிரியான சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கல. அது தவிர அந்த சலசலப்புகள்னு சொல்கிறீங்களே, அந்த சலசலப்புகள் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களையும் அந்த கவலைப்படுகின்ற அல்லது வலியோடு இருக்கின்ற கட்சிகளும் அதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. கூட்டணியின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவும் அதற்குரிய வேலைகளை செய்யுது. அதனால் அந்த எந்த தொகுதிங்கிறது ஃபைனலைஸ் ஆகும் போதே மற்ற எல்லா விஷயங்களும் செட்டில் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணியில தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக இருந்த கட்சி திமுகவுக்கு எல்லா வகைகளிலும் துணை நின்ற கட்சி, அவர்களுக்கு தொகுதிகளை குறைத்து கொடுத்தது நியாயமா அப்படின்னு நேற்றைக்கு திரு இபிஎஸ் கேட்கிறாரு. விசிகவை, காங்கிரஸை, மற்ற கட்சி இடதுசாரிகளை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க திமுகவை நம்பினால் உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. 10 வருஷம் சேர்ந்து இருக்கிறோம், 8 வருஷம் சேர்ந்திருந்தோம், எங்களுடைய விசுவாசத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு இதுதானா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பாங்க. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க யாரும் விசுவாசத்துக்கு பரிசு கொடுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஜனநாயகவாதிகள். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அம்சமே டிசென்ட் தான், மாற்று கருத்து தான், கருத்து வேறுபாடு கொள்ளுதல் தான். அப்படி கருத்து வேறுபாடுகள் கொண்டு இவங்க என்ன பேசினாலும் அது விவாதிக்கப்பட்டு ஒரு ஒருமித்த முடிவுக்கு நிற்கும் இந்த கூட்டணிக்குள்ள. இங்க விசுவாசத்துக்கு கூலி கொடுங்கன்னு சொல்லி ஒருவரும் கேட்கவே மாட்டாங்க. விசுவாசங்கிற சொல்லே, லாயல்ட்டிங்கிற சொல்லே, மதத்தின் மீது நீங்க விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கடவுளின் மீது விசுவாசம் வைத்திருக்க வேண்டும், அந்த கடவுளினுடைய பிரதிநிதியாக மன்னன் மீது நீங்க விசுவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விசுவாசங்கிற சொல்லுக்கு வேர் தேடி போனா வேறு விதமான கருத்தியல்கள் தான் விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்கும். அந்த வேலையை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அதிமுக செய்யலாம், பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய திமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ இந்த விசுவாசம்ங்கிற சொல்லை பயன்படுத்தி எங்களுக்கு கூலி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இல்ல, இப்ப என்டிஏல நடந்திருக்கக்கூடிய இந்த தொகுதி பங்கீட்டை பொறுத்து நீங்க பார்க்கும்போது அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? விசுவாசத்தின் அடிப்படையில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது தோணுதா? இல்ல, அவங்க கிட்ட 1000 எலும்புக்கூடுகள் அவங்க அலமாரியில இருக்கலாம். அங்க வெளிப்படையாக எந்த விவாதங்களும் எதுலயும் நடந்த மாதிரி தெரியல. அது எல்லாமே மூடு மந்திரங்களாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே செயல்படுவது போல இருக்கு. அதனால அங்க என்ன நடக்குது உண்மையிலேங்கிறது தெரியாது. 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் கூட எந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்பதை கூட்டணி தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு தான் செய்தியாளர்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க. அதை கூட அவங்களால தெளிவாக என்ன முடிவில் அவங்க இருக்காங்கிறது இது ரொம்ப ஸ்மூத்தா நாங்க முடிச்சிட்டோம், நாங்க போய் டெல்லி போய் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்துட்டு வந்தாலும் எங்களுடைய கோரிக்கைகளை தனிப்பட்ட முறையில் பேசினாங்களே தவிர எல்லாம் நடந்தது இங்க தானே, அதிமுக தலைமை அலுவலகத்தில் வச்சுதானே எத்தனை தொகுதிகள் அறிவிச்சோம், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கறத கூட்டணி கட்சி தலைவர்களை உட்கார வச்சுக்கிட்டு அறிவிச்சோம் அப்படிங்கறத அவங்க ரொம்ப இது ஸ்மூத்தா நடந்ததுன்னு சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளும் பொதுவாக அரசியல் நிகழ்வுகள் குறித்து கருத்து சொல்லக்கூடிய ஊடகங்களும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த நிகழ்வு அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்தது. மற்றபடி அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு சிறப்பான நிகழ்வாக அவர் நடத்தி காட்டிவிட்டார்னு சொல்றதுக்கு அதுல எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல. அமைதியாக சுமூகமாக நடந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அமைதியும் நீதி நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைதிக்கும் அழிவுக்கு பிறகு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைதிக்கும், அல்லது மயான அமைதின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு அமைதிக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா அமைதிகளையும் ஒரே மாதிரியான அமைதியாக பார்க்க முடியாது. பதற்றம் இல்லாத சூழல் அங்க இருக்கு. ஆனா அது ஒரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய, அதிகாரத்துக்கு பயந்து இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கலாம். ஆனா அப்படி ஏதாவது இருந்தா அது தொகுதி பங்கீடுகள்ல அல்லது தொகுதிகள் ஒதுக்குனதுல வெளிப்பட்டிருக்கும்ல சார்? அப்படி எதுவுமே வெளிப்படலையே, எண்ணிக்கையிலயோ இடங்கள்லயோ அது எதுவும் அப்படி வெளிப்பட்ட மாதிரி தெரியலையே. டிசென்ட்டுக்கான ஸ்பேஸே அங்க கிடையாதுன்னு சொல்றேன். ஓகே, டிசென்ட்டுக்கான ஸ்பேஸே கிடையாது. அதனால அங்க அந்த மாதிரி குரல்கள் எதுவும் வெளிப்படவில்லை. அப்படி ஒரு சிறு குரலாக, சிறு முணுமுணுப்பாக புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்தவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. வேற மற்றவங்க யாரும் சொல்லல. ஆனா அவங்க என்ன
ஒரு தொகுதி 2 தொகுதியில் நிற்கக்கூடியவர்கள் கூட அவங்க வழக்கமாக கேட்டு நிற்கக்கூடிய தொகுதிகளில் நிற்கல, வேறு தொகுதி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை அப்படிங்கிறது கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத அது காட்டுது. இல்ல இவ்வளவு அமைக்கபிளா நடந்துருச்சு, ஆனா உள்ளுக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு அது சொல்றது ஒரு உள்நோக்கத்தோட சொல்ற மாதிரி இல்லையா? நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இயல்பாக அவங்க எங்கெங்கெல்லாம் போட்டியிடுவாங்களோ, கடந்த காலங்களில் எங்க போட்டியிட்டாங்களோ அந்த வரிசை அந்த இடங்கள் நோக்கி அவங்களுடைய பயணம் இல்லை. இது முற்றிலுமாக மாறி இருக்குது. அதாவது நான் சிறு கட்சிகளை பத்தி மட்டும்தான் பேசுறேன், பாரதிய ஜனதா கட்சியை பேசல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரியில அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, திருநெல்வேலியில அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால அந்த பகுதிகளில் அவங்க அதிகமாக போட்டியிடுகிறார்கள்ங்கிறது சிக்கலுக்குரியதாக நான் நினைக்கல. அவங்க கிளைமே அந்த மாதிரி இருந்திருக்க கூடும், அதையே கொடுத்திருக்கலாம் அவரு. அதனால அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனா அந்த 2 இடங்கள்ல போட்டியிடக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ், இது போன்ற விஷயம். தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் அவருடைய எண்ணிக்கையை, போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை அவர் அதிகரித்து பெற்றார் அப்படிங்கிறது இருக்கு. அதிகரித்து பெற்றார், ஆனா விரும்பும் தொகுதிகளை பெற்றிருக்கிறாரா? பட்டுக்கோட்டை போன்ற இடங்கள்ல அவருக்கு வேண்டிய தளபதி இருக்கிறாரு. அவர் அந்த மாதிரி தளபதிகளுக்கு வேண்டிய தொகுதிகளை தான் அவர் கேட்டிருக்க கூடும். இப்போ கிடைச்சிருக்கிற தொகுதிகளில் அந்த மாதிரி அவருடைய லெப்டினன்ட்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறது பார்க்கணும். பார்த்த பிறகுதான் அந்த முடிவை எடுக்க முடியும். ஆனா இப்போ நீங்க குறிப்பிட்டவர் பட்டுக்கோட்டையில தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்லிட்டாரு, ஒதுக்கப்படவில்லைங்கிற நிலைமைக்கு பிறகா முன்னாடியே சொல்லிட்டாரா? சரி, அப்ப சரி. அப்ப அதனால அவங்க அப்பவே அந்த முடிவுகள் எல்லாம் எட்டப்பட்டிருக்குமா இருக்கும். ஓகே, ரைட், இருக்கலாம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு பேசலாம். திரு அக்னீஸ்வரன், இங்க அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு சுமூகமா நடந்துருச்சு, எல்லாருக்கும் திருப்திகரமான ஒரு தொகுதி பங்கீடும் அவர்கள் கேட்ட இடங்களும் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது உண்மை நிலவரமா இல்ல இது உருவாக்கப்படுற பிம்பமா? உண்மை நிலவரத்தை தான் இருக்கிறதுனால தானே பொய்க்கு அலங்காரப்படுத்தலாம். உண்மையா இருக்கிறதுனால தானே தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் என்ன கொள்கையில் இருந்தாரோ அதைத்தான் ஜெயலலிதா பின்பற்றினாங்க. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் பின்பற்றதுனால தான் அதிமுக தானே என்னைக்கும் தேர்தலில் முன் அரசியலில் நிற்கும். அதைத்தான் இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. இதில் ஏன்பா இவ்வளவு நாளாக காம்பேக்ட் கூட்டணி, ஹவுஸ்ஃபுல் கூட்டணின்னு சொன்ன திமுக 2017 இருந்து தொடர்ந்து நாங்கள் வெற்றியை 2 பாராளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்றது நாங்கள் தான் அப்படின்னு சொன்னவங்க ஏன் இன்னும் வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் அடிமை இல்லாத கட்சியாச்சே. அப்போ இங்க இந்த உருவாக்கப்படும் பிம்பம்ன்றது பாத்தீங்களா, உண்மையான கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, உருவாக்கப்படும் பிம்பம் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக அல்லது திமுகவில் இருக்கிற இந்தியா கூட்டணி. ஆனா இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் இதுவரைக்கும் ஒரு மரியாதை நிமித்தம் கூட, அதாவது இவங்களை காய்களை நகர்த்தி 2021 விட 25 சட்டமன்ற தொகுதி இப்ப 28 ஆக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கு ஒரு நன்றி கூறுவதற்காக ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? எங்கேயாவது என்ன செஞ்சிட்டீங்க? தாவைக்காவை காமிச்சு டிமாண்ட் ஏத்தி திமுகவின் தலைவரை நீங்க பேசி வாங்கிட்டீங்க. இது ஒண்ணுதான். இன்னொன்னு, ஒன் ஹூ ஃபாஸ்ட் வில் சக்சீட் அப்படிங்கிறது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பயன்படுத்துகிற ஒரு பழமொழி. இப்ப இங்க டெல்லிக்கு போனா அடிமை. சரி, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராம இருக்கிறது யார் அடிமை? வராம இருக்கிறதுனால அடிமையா? அதுதானே சார். இந்திய நாட்டின் பிரதமர் 3 முறை வந்துட்டாரு. சரி, ஆனா 27 சீட்டு தான். நீங்க 28 கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து, ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இங்க வரவே இல்லையே, ஒரு நன்றி கூட தெரிவிக்கல, வரவே இல்லை. தேர்தல் பரப்புரைக்கு வர மாட்டாரா தெரியல. அதை நம்ம சார் தான் சொல்லணும். ஆனா இங்க சார் சொல்லும்போது சொன்னாங்க என்னன்னா, விசுவாசம், அது இது விசுவாசத்தை காரணம் காட்டி அண்ணா திமுகவோ பாஜகவோ முடிவெடுக்கலாம். சரி, ஏன் அது திமுகவுக்கு விசுவாசம் இல்லையோ? அது என்ன சார் ஒப்பீடு? இன்னொன்னு, 1000 எலும்பு கூடுகள் அலமாரியில் இருக்கலாம். சரி, யார சொல்றாரு? இந்தியா கூட்டணி சொல்றாரா? யார சொல்றாருன்னு தெரியல. அது தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். பட்டுக்கோட்டை ரங்கராஜன் கிடைக்கல, அதனால இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு கொண்டு வர்றாங்க. பாத்தீங்களா? எங்க ஒரு
ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறவர். அவருக்கு தெரியாததா 10 ஆண்டு காலம் வந்து ஒரு கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் கேட்டதனால்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். சார் அவர் ஏன் காலையில விடுதியில மீட்டிங் முடிச்சிட்டு அதிமுக அலுவலகத்துக்கு போகும்போது அவர் ஏன் அதிமுக அலுவலகத்துக்கு வரல? அதுக்கப்புறம் பேசி அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் ஏன் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டாரு? தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாருங்கிற அறிவிப்பு வந்த பிறகு ஏன் கட்சியிலிருந்து 2 முக்கிய நிர்வாகிகள் விலகுறாங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல சார். சார் நீங்க 1000 கேள்வி கூட கேட்கலாம். சொல்லுகிறது தான் திராவிட மாடல், சொல் மட்டுமே இருக்கும். செயல்படுவதுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி மாடல். அது அம்மா மாடல்னு சொல்லணும். அது நடந்திருக்கா இல்லையா? நீங்க 1000 கேள்வியை கேளுங்க. ஏன் வந்து இதுக்கு போச்சு, ஐஜேகேவுக்கு ஏன் வந்து நீங்க வந்து குன்னத்தை கொடுத்தீங்க, ஏன் இந்த பல்லாவரத்தை கொடுத்தீங்க, ஏன் புதிய நீதி கட்சிக்கு கொடுக்கல, ஏன் கொடுக்கல, கொடுத்ததை ஏன் வேணான்ட்டாங்க? புரட்சி பாரதம் ஏன் வந்து எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்தது வேற நடந்தது வேறன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை குறைகளை வேணாலும் சொல்லுங்க. ஆனால் முடிவெடுத்துட்டாங்களா இல்லையா? நீங்க தானே பெருமை தட்டிக்கிறீங்க. திராவிட மாடல், சமூக நீதி, எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி. ஆனா டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லையா? ராகுல் காந்தி வர்றதுதான் பிரச்சனையா? இல்ல ராகுல் காந்தி வர்றதுதான் பிரச்சனை. ராகுல் காந்தி வந்துட்டா நீங்க ஒத்துப்பீங்க. நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். யாரு நீங்கனா உங்களை சொல்லல. சத்தியமா புரியுது. நான் என்ன கேக்குறேன், திரு அக்னீஸ்வரனுக்கு இல்ல திரு அக்னீஸ்வரனுக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராவது ஜெல் ஆயிருச்சு. அந்த ஜெல் எங்க இருக்குன்னு தெரியல. நான் என்ன கேக்குறேன்னா, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக தலைவரை சந்தித்து நீங்க சொல்றதெல்லாம் பேசிட்டார்னா நீங்க ஒத்துப்பீங்க, இது ஜெல் ஆயிருச்சு உண்மைதான் அப்படின்னு ஒத்துப்பீங்க. செயல்படாதது என்பதற்குத்தான் திரும்ப சொல்றேன். நீங்க செயல்படவே இல்ல. ஆனா கேட்டா நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? நாங்க தாங்க தொடர்ந்து ராஜதந்திரி, நாங்க தாங்க, எங்கிட்ட தாங்க தமிழ்நாடு இருக்குது. அடுத்து இப்போ ஒரு பூத கண்ணாடி போட்டு ஒரு பார்வை, 14 அமைச்சர்களை இருக்கக்கூடிய, ஏன் சார் அமைச்சரை எதிர்த்து யாரும் நிக்கலையா? இந்திரா காந்தி அம்மா பிரதமர், அவரை எதிர்த்து அரசியல் கோமாளி என்று சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் பஃபுன் சொல்லி சித்தரிச்சாங்க. ஆனா ராஜ்நாராயணன் தான் அவங்கள வந்து பதவியை விட்டு கீழே இறக்குனாரு. அதற்கு வி.ஆர். கிருஷ்ணய்யர் பூத கண்ணாடியில வச்சு பார்க்க வேண்டிய பேப்பர்ல இருக்கு சார். உலகத்துல தமிழ்நாட்டினுடைய இதா இருந்தாலும் வம்சாவளியா இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்பையே எதிர்த்து கமலா ஹாரிஸ் அம்மா அமெரிக்காவில ஏத்து நின்றாங்க. அதை விடவா தமிழ்நாட்டுக்கு கூடிய திமுக அமைச்சர்கள்? எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான் சார். சரியா நிக்கல அப்படின்னா இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறார். நான் அப்படி கேட்கிறேன், மீதம் உள்ளதெல்லாம் வந்து அதிமுக நிக்க